பழையனூர்லன்னு ஒரு ஊர் இருக்கு, நீலி வாழ்ந்த கதைன்னு பேரு. பழையனூர் நீலின்னு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கதை யாராவது வீட்டில் அழுதாங்கன்னா அந்த காலத்துல நீலிக்கு கண்ணீர் நெத்தியில அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இந்த கதையெல்லாம் இப்போ வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறியா? இந்த கதை ரொம்ப அற்புதமான கதை. அது சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல, நேரம் இல்லை. போன ஜென்மத்துல ஒரு பெண்ணை ஏமாற்றி கைவிட்டு கொலை பண்ணினா ஒருத்தன். அடுத்த ஜென்மத்துல வியாபாரியா பிறந்தா. ஜாதகத்துல சொல்லுது, நீ போன ஜென்மத்துல ஸ்திரீ ஹத்தி பண்ணிருக்கிற, பெண்களை ஏமாத்திருக்கிற, அதனால அது பரிகாரம் பண்ணி சிவனை வழிபடுனா. இவன் சிவனை கும்பிட மாட்டேன்டா, நான் சிவனை கும்பிட மாட்டேன். சரி, உன் விதியை யாரால மாத்த முடியும் அப்படின்னு கட்டிய மனைவியை விட்டுவிட்டு நேரா போறான் எங்க வியாபாரத்துக்காக. இவ போன ஜென்மத்துல இவனால கொலை பண்ண இந்த பேய் நீலியாக மாறி புளிய மரத்திலேயே உட்கார்ந்துருக்கா. ஒரு ஜென்மமா இவனை கழிக்கணும். அதனாலதான் யாருக்கும் பாவம் செய்யக்கூடாது. மனசால செய்யக்கூடாது, உடம்பால செய்யக்கூடாது, வாக்குனால செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாலும் திருவிடை மருத்துவர் போய் சுவாமிகிட்ட கேட்டு விண்ணப்பம் செஞ்சு இனிமே செய்ய மாட்டேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்ம செய்யாத பாவமே இருக்காது. தெரிஞ்சோ தெரியாமலையோ எப்படியாவது பாவம் பண்ணிருக்கும். சிலாத முனிவர் ஒருத்தர் இருந்தார், நந்தியம் பெருமானுடைய அப்பா. கைலாயத்துல உட்காந்து நேரம் போகல. இப்ப எல்லாம் நமக்கு நேரம் போகல, நேரா ரீல்ஸ் இருக்கு, பேஸ்புக் இருக்கு இல்லையா? ஆனா அப்பா அவர் என்ன பண்ணாரு, இந்த கல்லை எடுத்து இந்த குளத்துல டங் டங்னு அடிச்சார். அந்த வழியா ஒரு சிவயோகி போனாரா. அவர் பாட்டுக்கு சிவயோகத்துல போனார். இவர் தெரியாம ஒரு சின்ன பொடிக்கல் அவர் மேல பட்டுருச்சு. இதுக்கு ஒரு பெரிய சாபம் வந்தது. சிலைனா மலைன்னு பேரு, கல் மலைன்னு பேரு. அந்த கல்மலையை காட்டினான் சிவன். இந்த கல்லை நீ கல்கண்டு மாதிரி சாப்பிடணும்னு சாபம் கொடுத்தான். அந்த கல்லை சாப்பிட்டாராம். அதனால அவர் பேரு சிலாத முனிவர்னு பேரு. அவருடைய பிள்ளை தான் நந்தியம் பெருமான். சிலாத முனிவருடைய பிள்ளை நந்தியம் பெருமான். அப்பேற்பட்ட அடியாருக்கு துன்பம் செய்யக்கூடாது. ஒரு திருநீர் பூசணவங்களை ஏளனமா பேசணும்னா சொல்லனாத வியாதி வரும்னு திருமந்திரம் சொல்லுது. ஈசன் அடியார் இதயம் கலங்கிட பாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமது ஆகும். இது நந்தி ஆணைன்னு சொல்றார். ஆனா அவர் நல்ல அடியாரா இருக்கணும். அந்த அடியார் வெதும்பி கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வந்ததுன்னா அவருடைய வம்சத்தையே அழிச்சிருவான் திருவாரூர் பெருமான். எனக்கு தெரியும். எனக்கு எத்தனையோ இடைஞ்சல் பண்ணவங்க என் காலிலே வந்து விழுந்து கேட்பாங்க. எனக்கு சிரிப்பு தான் வரும். சரி பரவாயில்ல, பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சே. அப்பா நீ பாரு, அவர் மன்னிப்பு கேட்கிறார். எதுக்கு சொல்ல வரேன், காலம் மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடியது. நம்ம யாரை எதிரி நினைப்போமோ அவன் நம்ம நண்பனா வருவான். நண்பனா இருக்கிறவன் எதிரியா மாறுவான். எனக்கு இவரை தவிர வேற யாருமே கிடையாது நினைப்போம், அவர் தான் நமக்கு உள்ளே வைப்பார் தலைமையில. யார் எனக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்லுவோமோ அவர் தான் கடைசி வரைக்கும் கூட வருவார். இங்கே விசித்திரமான உலகம் இது. யாரையும் நம்பியும் போக முடியாது, நம்பாமல் இருக்க முடியாது. ஆனால் குருநாதனுடைய வழியில் போய் அவருடைய சொல் கேட்டோம்னா நம்மளை யாரையும் அசத்தவே முடியாது, சாய்க்க முடியாது. நான் அப்படிதான் எது நினைச்சாலும் தேவாரத்தில் இருந்து கையில் சாத்தி பார்த்துருவேன். இது குழப்பமா இருக்கு, என்ன பண்றது? கவலைப்படாதடா, நான் இருக்கேன், போ நீ போ, உன் பணியை நீ பாரு. எத்தனை குழப்பம் வந்தாலும் நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். காரணம், என் நெஞ்சில திருவாரூர் தியாகேசனுடைய அருள் இருக்கிறது. அவன் என்னை வழி நடத்துகிறான், அம்பலவாணன் வழி நடத்துகிறான். வேற எவனை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அந்த திராணி உள்ளவன். நான் அடிக்கடி சொல்லுவேன், விளையாட்டோட சொல்லுவேன், உங்க உடம்புல ஓடுறதுல ரத்தம் வேறையா இருக்கலாம், என் உடம்புல ஓடுறது ரத்தம் எஸ் பாசிட்டிவ், சிவன் பாசிட்டிவ், நெகட்டிவ்லாம் கிடையாது, அது சிவன் பாசிட்டிவ். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த கரம் அவனை தவிர வேற எவர்கிட்டையும் போய் இப்படி கையேந்து நின்னது கிடையாது. எனக்கு 2 தேவாரத்தை பாடி இந்த 2 மணி நேரம் நல்லா ஆனந்தமா பாடிடா அதுவே போதும். இதை விட எனக்கு பெரிய கைலாயம், ஒரு கிஃப்ட், ஒரு பெரிய சொத்து எதுவுமே கிடையாது. 4 அடியார்கள், உண்மையான அடியார்கள், எனக்குன்னு இருக்கிற அடியார்கள், என் சொத்தான அடியார்கள் இருக்கிறார்கள், அது போதும். அதனாலதான் சில பேர் நிறைய இடங்கள்ல நான் பார்க்காத கைலாயமே கிடையாது. எவ்வளவு பெரிய டீம்லாம் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய டீம்லாம் பார்த்தாச்சு. ஆனா வர்றதுக்கு முன்னாடியே 1 மணி நேரமா கைலாயவாதியை வாசிக்கிறது தாண்டவ பெருமானுடைய பள்ளிக்கரணையில் இருக்கிற கைலாயவாதியம் தான். உண்மையா உழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கைலாயவாதியம் வாசிக்கிற மட்டும் இல்லாம திருமுறையும் கேட்டுட்டு முடியவும் வாசிக்கிறாங்க. அப்படி இளைஞர்களை அப்படி கொண்டு போய் சேர்க்கிறார். அப்படி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு திருக்கூட்டமாக கொண்டு போய் சேர்க்கிறார்கள் நம்முடைய குமரவேல் ஐயா அவர்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிறைய இடங்கள்ல பிரச்சனை உண்டு. ஆனா ஒரு கட்டுப்பாடு, ஒரு குருநாதரை வழி நடத்தணும்னா அப்படி நடத்தணும், அதுதான் சரியா வரும். அப்போ இந்த நீலி என்ன பண்றா, புளிய மரத்தில் உட்காந்துருக்கா. ரொம்ப வருஷமா காத்துட்டு, நம்ம வினையும் காத்திருக்கு தலைக்கு மேல இருக்கிற கத்தி மாதிரி. இப்படிதான் ஆலவாயில மெய்யுறுத்த படலம்னு ஒரு படலம் உண்டு 64 திருவிளையாடல்ல. ஒரு 7 அந்தனர் பிராமணர் தன்னுடைய மனைவியோட நிறைமாத கர்ப்பிணியோட மதுரையை விட்டு புறப்பட்டு போனார். ஒரு அருமையான மரம் இருந்தது. அந்த மரத்திற்கு கீழே புளிய சோத்தை, அப்படி புளிய சாப்பாடை எடுத்து வச்சு சாப்பிடலாம்னு நினைச்சார். என்னைக்கோ ஒரு வேடன் அந்த விட்ட அம்பு மேல வந்து மாடிட்டு இருக்கு, பட்ட மாதிரி தொங்குது தலைக்கு கீழே. இதை கவனிக்கல. ஆனா ஒரு வேடன் எங்கேயோ அவன் பாட்டுக்கு வேற எங்கேயோ வந்தான்.
இவன் வர்ற நேரமும் காத்தடிச்சது, அந்த அம்பு விழுந்தது, கர்ப்பிணியுடைய வயிற்றுல குத்தி குழந்தையும் தாயும் இறந்து போனாங்க. இப்ப இந்த அந்தணன் பார்த்தா இவன் தான் இந்த சந்தர்ப்பமும் சாட்சியும் சரியா அமைஞ்சு போயிடும். சந்தர்ப்பமும் சாட்சியும். இத ஒரு பழமொழி சொல்லுது, சொல்வன்மை இல்லாதவன் சொல்லமாட்டாமையால் பொய் போலுமே பொய் போலுமே. மெய்யுடைய ஒருவன் சொல்வன்மையால் பொய் போலுமே பொய் போலும். இந்த நல்ல பேச தெரிஞ்சவன் சமாளிச்சிருவான். தெரியுமா உனக்கு, பாத்தியா, உண்மையை சொல்லு அப்படிமா சமாளிச்சிருவான். ஒருவேளை உண்மையா இருக்குமோ இவன் சொல்றது, ஆனா உண்மை தெரியும். இவன் மிரட்டும் போது அப்படிமா உள்ள வாடா. இவனுக்கு பேச்சாற்றல் கிடையாது. அதனால இவன் உண்மை தெரிஞ்சிருந்தாலும் கூட இவன் மாட்டிக்கொள்வான் அல்லவா. இது அன்னைக்கே சொல்றாங்க, பொய் சொன்னாலும் நல்ல ஜாக்கிரதையா பேசணும், இல்ல மாட்டிக்கொள்ளும். அது மாட்டிக்கும், அது வேற விஷயம். கெட்டிக்காரன் முழுக்க 8 நாளைக்கு. இப்ப என்னாச்சு, இந்த நீலி அந்த அம்பு வந்து விழுந்தது, நேரா வா அப்படின்னு பாண்டிய மன்னன்ட்ட போனா இந்த பக்கம் அந்த அழுகுறார், என் மனைவியை கொண்டவன் வேடம் தான். அவன் சொல்றான், ஐயோ சாமி நான் கொல்லவே இல்லை, இன்னைக்கு நான் அம்பே எடுக்கலங்கிறான். சத்தியமா 2 பேரும் ஒரே மண்டையை வச்சுக்குது ஜட்ஜிக்கு. இந்த கண்ணை மூவிட்டு ஒத்தையா சூஸ் த பெஸ்ட்னு சொல்ற ஆள்லாம் இருக்கு. அது கிடையாது, ஆராய்ஞ்சு சொல்லணும், மனுநீதி சோழன் மாதிரி. அதனாலதான் பெரிய புராணம் ஆரம்பிக்கும் போதே மனுநீதி சோழனுடைய வரலாறை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறார். திருவாரூரை ஆண்ட மனு நீதினு பேரு. எல்லாரும் சொல்றான், ஒரு பசுமாடை கொன்னதுக்கு உன் பிள்ளைய கொல்லுவியா, அதுக்கு 1000 தங்க பசுவை வாங்கி தானம் பண்ணு. அந்த அந்த கன்றுக்குட்டியினுடைய தாயை அழைச்சி நல்ல முந்திரி பருப்பு கொடு, பாதாம் பருப்பு கொடு, அதை சொகுசா வாழ வை, அதை இன்னொரு சேர்த்து இன்னொரு கன்றுக்குட்டியை பிறக்க வை. இவ்வளவு ஐடியா கொடுக்குறான். யாரு? அதுக்கு யோகம் பண்ணுங்க, ஹோமம் பண்ணு, தர்மம் பண்ணுங்கிறான். இந்த ராஜா சொல்றான், என்ன பண்ணினாலும் தன்னுடைய குழந்தையை இழந்த அந்த பசுனுடைய துக்கத்தை உன்னால் தீர்க்க முடியுமான்னு கேட்கிறான். அவன் ராஜா. தியாகராஜர் பார்க்கிறார், இப்படி ஒரு ராஜா எவன்டா இருக்கான். அதனால என்ன பண்றார், மன்னவன் காவலன் ஆவான் என்று மண்ணுயிர் காக்கும் காலை, ஏன் நானே என் மக்களை மட்டுமல்ல ஜீவராசியை முதற்கொண்டு காக்கணும். அந்த பசுமாடு செவனேன்னு இருந்தா பிரச்சனை கிடையாது. நீதிமான அடிச்சு பிடிச்சு வந்து, ராஜா ஓ ராஜ்யத்துல உன்னுடைய பிள்ளையே என் பிள்ளையே கொண்டுட்டானே, இதுக்கு நீதி சொல்லணும். ஆராய்ச்சி மணியை அடிக்குது, டிங் டிங்னு நீதி சொல்லி ஆகணும், தீர்ப்பு சொல்லி ஆகணும். பசுமாடு தானேன்னு சொல்லல. அதே மாதிரி அந்த அதே வாசல்ல அந்த தாய் பசு பார்ப்பதற்கு முன் பார்க்கக்கூடிய அளவிலே தன்னுடைய பிள்ளையை தேர்கால் வச்சு நசுக்கிறார் மனுநீதி சோழன். இந்த வரலாறு சொல்லிட்டு தான் சேக்கலார் உள்ளே நுழையிறார். ஏன்னா உள்ள நுழையும் போது இந்த சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள நுழையும் போது என்ன பண்ணணும், அட்ராக்ஷனா இருக்கணும் இல்லையா. இப்போ நீங்க கேட்குறீங்கன்னா முதல்ல நான் அப்படி இருக்கணும், நான் முதல்ல பிரிக்ஸா, நான் முதல்ல உற்சாகமா இருக்கணும்ப்பா. எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இது என்னாச்சு, ராஜா குழம்பி போய் நிற்கிறார். அப்போ ராஜா சொல்றார், தீர்ப்பு நாளைக்கு சொல்றேன்னு போயிட்டார். நேரா ஆலவாயில போய் சுவாமியை கேட்கிறார். சுவாமி சொல்றார், நான் தீர்ப்பு அப்புறம் சொல்றேன், அந்த வந்திருக்கிற அந்தணனோட நீயும் கிளம்பி பக்கத்துல ஒரு கல்யாணம் இருக்குது, அங்க போய் சாப்பிடுங்கிறார். புதுசா இருக்க. சொக்கநாத சுவாமிகிட்ட போய் தீர்ப்பு கேட்டா பக்கத்தில் இருக்கிற கல்யாணத்துல மாறு வேஷம் போட்டுக்கொண்டு நீ போய் சாப்பிடு அப்படிங்கிறார். யார்? இந்த ராஜாவும் இந்த மனைவியை பறிகொடுத்த இந்த அந்தணனும் வேடம் ஜெயில இருக்கான், சிறையில். போய் கல்யாண வீட்டில் உட்காடுறாங்க. கல்யாண வீட்டில் உட்காந்து கல்யாணம் ஆக போகுது. மாங்கல்யம் தந்து நானே நாம். இப்போ இவர் காதுல 2 பேர் பேசுறது விழுது. அவன் யார் தெரியுமா? யமதூதர் பேசுறான். கல்யாணம் மாங்கல்யம் கட்டும் போது 2 யமதூதர்கள் பேசுறாங்க. டேய், யார் யமதூதர்? கிங்கரா, என்னடா இவன் கல்யாண மாப்பிள்ளையோட ஆயுசு முடிய போகுது, இன்னும் ஒரு நாழிகையில். தாலி கட்டினவனுமே உயிர் எடுக்கிறதா, தாலி கட்டின அப்புறம் எடுக்கிறதா? அவன் சொல்றான், பாவண்டா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே எடுத்துருவோம்டா, நம்ம ராஜா சொல்லியிருக்கிறாரா, தாலி கட்டினோம்னா வாழ்க்கை வீணா போயிடும்டா அப்படிங்கிற. சரி, இவ்வளோ கூட்டத்தில் எப்படி உயிர் எடுக்கிறது? அவனுக்கு சுகர் இல்லை, ஹார்ட் அட்டாக் இல்லை, திடீர்னு ஒரு அதிர்ச்சியாக செய்ய சொன்னால் நெஞ்சடிச்சு போயிடும். எப்படி இவனை இல்லைடா, அன்னைக்கு செஞ்சோம்ல போன வாரம், ஒரு காட்டுக்குள்ள அந்த அம்பு இருந்தது, அந்த அம்பை நீ காத்து மாதிரி அடிச்சு விட்ட, அது வந்து விழுந்து அந்த பிராமணனுடைய வயித்தை கிழிச்சதே, அந்த மாதிரி செய்வோம்டான்னு சொல்றான். இப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சா? இந்த ராஜா கேட்கிறான், அப்போ இதெல்லாம் விதியினால வந்தது, இந்த வேடனுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி பிறகு பாம்பு வந்து அவனை தீண்டியது, அது வேற விஷயம். பழி தீர்த்த படலம்னு 64 திருவிளையாடல்ல ஒரு திருவிளையாடல். இப்ப இந்த மாதிரி இந்த பழையனூர்னு திருவாலங்காட்டு பக்கத்துல நீலின்னு அந்த பேய் உட்கார்ந்துருக்கு. இவன் வர்றான், யாரு? வியாபாரம் பண்றவன். நிறைய பொன்மூட்டையை எடுத்துக்கிட்டு வர்றான் குதிரையில. வந்தவனமே இது அழகான பெண்ணா மாதிரி, அத்தான் மாமா அப்படின்னு வருது. நீ யாரு? நான் பார்த்ததே கிடையாது. என்ன ஞாபகம் இல்லை? செல்ஃபிலாம் எடுத்தமே, ஒன்னா போய் டீ சாப்பிட்டமே. இவன் மேலைங்களையும் பார்க்கறான், ஆள் நல்லா தான் இருக்கு, இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சமோ தெரியல, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட பரவாயில்லன்னு இருக்கலாம்.
லட்சணமா இருக்கு, பரவாயில்ல, வந்த வரைக்கும் ஆமா 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 இவரு ஆமாமா நான் எடுத்தேன், 2 செல்ஃபி எடுத்தேன். வந்த வேலை முடிஞ்சு போச்சா? இவன் பின்னாடியே வர்றா, இவன் பேசிக்கிட்டே வர்றான். ஆனா சுவாமி உணர்த்துவார், குருநாதர் மூலமா உணர்த்துவார், ஏன் செய்யாத, இது பண்ணாத, இதெல்லாம் பிரச்சனை வரும்னு நல்லவர்கள் மூலமா சொல்லுவார். கோவலன் பூம்புகாரை விட்டு போகும்போது கொடியெல்லாம் அடிச்சா, வராத போகாதே போகாதேன்னு. இவன் அதை மீறி போனா தலை போச்சு. சுவாமி நம்மளை காப்பாற்றுவார். காவிரி 3 முறை, நீர் 3 முறை காப்பாற்றும், தீ 2 முறை காப்பாற்றும், காற்று 1 முறை காப்பாற்றும், பூமி 4 முறை காப்பாற்றுமா. சாஸ்திரம் சொல்லுது. குருநாதன் எப்போதுமே காப்பாற்றுவான். ஆனா காதுல விழாது. போதை போட்டவன் காதுல பகவத்கீதை விழுமா? நல்லா குடிச்சவன் காதுல போய் பொன்னார்மே நீயனே அப்படின்னா அவன் பொன்னார்மே நீயனே அப்படிம்பா. அவனுக்கு நினைச்சதெல்லாம் வேற இல்லையா? அவனுடைய நோக்கம் வேற எங்கேயோ இருக்கு. இப்ப என்னாச்சு, பின்னாடியே வர்றா, என்ன தெரியலையா உங்களுக்குன்னா. இவன் கொஞ்சம் பயப்படுறான். இல்ல இல்ல உன்னை பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்றா, அந்த புளிய மரத்துடைய கொம்பை உடைச்சி ஒரு குழந்தையா மாத்திக்கிறான். இதை பார்த்து தான் சினிமா கதையே எடுக்கிறான். நீங்க ஒருத்தனை சிக்கல் பண்ணணும்னா குழந்தையோட போகணும், அப்பதான் எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த குழந்தை வேற அப்பா அப்படிங்குது. யார? எனக்கு குழந்தையே பிறக்கலையாடா, இவளையே நான் பார்த்ததில்லை, எப்படா எனக்கு குழந்தை? உங்களை மாதிரியே மூக்கு முடியுமா இருக்கு பாத்தீங்களா? சுவாமி எப்படியாவது காப்பாத்துங்கன்னார். அந்த ஆளு சும்மா இருக்காம ஒரு குச்சையோ இல்ல ஒரு ருத்ராட்ச மாலையோ ஒரு மந்திர கையில கொடுக்கப்படாதா, நல்ல அருமையான ஒரு கத்தியை கொடுத்தார். இந்த பான்னார். விதி சும்மா விடுமா? இது மந்திர கத்தி. இந்த கத்தியை காமிச்சா அந்த மோகினி ஒண்ணு செய்ய. இது கத்தியை காமிக்கிறார். யார்கிட்ட? அந்த பேய்கிட்ட. அது பயந்து ஓடி போச்சு. எந்த ஆயுதம் கொடுத்தாரோ அதை வச்சே அவரை பழி வாங்க போகுது. நேரா திருவாலங்காட்டில் போய் 70 வேளாளர்கள் இருந்தார்கள், நீதிமான்கள், 70 ஜட்ஜி. அங்க போய் நின்று சொல்லுது, இவன் என்னுடைய கணவன், இவனால புள்ள கிடைச்சது, இப்ப என்னை கைவிட்டு ஓடி போயிட்டான், நான் கேட்க வந்த போது கத்தியால குத்த வர்றான் பாருங்கன்னு. இப்ப சாட்சி சந்தர்ப்பம் எல்லாம் சரியா இருக்கு. ஐயோ சாமி நம்பாதீங்க, அது பேய், அதெல்லாம் தெரியாதுப்பா. இன்னைக்கு ராத்திரி பழையனூர் மண்டபத்தில் நீயும் இவரோட ஒன்னா தங்கு, நாளை காலைல பேசிக்கலாம். ஐயோயோ இப்படி பண்றீங்களே, வந்துக்கிறவ காட்டேரியாச்சே சுவாமி. பயப்படாத பயப்படாத, நாங்களே அவங்களோட வாழ்றோம், பயப்படாத. நாளைக்கு காத்தால நீ உயிரோட இல்லைன்னா நாங்க எல்லாரும் செத்து போயிருவோம்னு சொன்னாங்க. அதை கேட்டு இவன் போனா, அந்த நீலி தன்னுடைய கோரைப்பல்லை காட்டினார், நெஞ்சை பிளந்தால், ரத்தத்தை குடித்தால், அவனை கொன்னுட்டு கிளம்பிட்டான். அடுத்த நாள் பார்த்தா குடல் குண்டாமணிலாம் வெளியே வந்து, ஐயோயோ இவன் இந்த யார் பத்த பிள்ளையோ தெரியலையே இப்படி சொன்னானேன்னு சொல்லி ஒரு பெரிய யாக குண்டம் வச்சு அதுல 70 வேளாளர்களும் அதுல விழுந்து செத்து போனாங்களாம். இன்னமும் அந்த ஊர்ல அந்த சாம்பல் இருக்கு, பழையனூர் திருவாலங்காட்டு.